which one of the following continue to grow develop organ to become a fetus அப்படின்னு இருக்குல்ல, இது ஒண்ணும் கிடையாது. இப்ப எப்படி வந்து என்ன அப்படின்னா, ஒரு பேபி ஃபார்மேஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா, முதல்ல எக் இருக்கா, எக்ல என்ன நடக்கணும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் ரைட்டா. எக்கு ஃபெர்டிலைசேஷன்ஸ் வந்து நடக்கும். அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அதை ஜைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைகோட்டுக்கு அப்புறம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா 2-3 வீக் இல்ல வந்து 5-6 வீக் போனதுக்கு அப்புறம் அந்த சைகோட்டை என்ன சொல்லுவாங்கன்னா எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்ப்ரியோ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்ப்ரியோ ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வீக் 15 வீக் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு எக்கு ஃபியூஷனாக இருக்க அந்த டைம்ல எப்ப ரெண்டும் மேலோட இதுவும் ஸ்பெர்மும் ஃபீமேல வந்து எக்கும் சேருதோ அதான் சைகோட்டும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதோட வந்து என்னன்னா உறுப்புகள் வந்து வளர ஆரம்பிக்கும். ஃபைனல் கடைசி பார்ட்ல வந்து எல்லா உறுப்பும் வரைஞ்சு கை கால் எல்லாமே மூக்கு எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் அது என்ன சொல்லணும், ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அந்த எம்ப்ரியோக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வந்து சாரி ஃபீட்டஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வந்து எம்ப்ரியோ. அதனால இந்த கேள்விக்கு என்ன வரும், ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ஆர்கனா டெவலப் ஆகுறது, அதுக்கு அது அந்த டெவலப் ஆகி தான் என்னன்னா ஃபீட்டஸ் வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும்.